ஏனுங்கண்ணா, டீ கடையில யாரும் இருக்கிறீங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இந்த பிராய்லர் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இருக்கா சொல்லுப்பா. டீ நல்லா சூடா போடுங்க. சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கணும். தலை வலி தாங்க முடியல. என்னையா டீ சுட சுட கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்னண்ணா, நீங்க தான் அங்க இருந்து சவுண்ட் விட்டதா? நான் கூட கடைக்காரன்னு நினைச்சேன். யோ, என்ன சுட சுட கேட்கற இந்த வெயில் காலத்துல? என்ன பண்றது, டீய குடிச்சாது தலைவலி போக்கலான்ட்டுதான். யோ, நாமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு டீ குடிச்சா போதுமையா? வா 2 ரவுண்ட் வேணா கட்டிங் போட்டு வரலாம். கம்முன்னு இருங்கண்ணா, வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு 7:30 கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறேன். நீங்க வேற 9 ஆக்கிறாதீங்க. யோ, பொண்டாடி தொலை தாங்க முடியாம டீ குடிக்க வந்தா? இல்ல, டீ கடைக்கே வந்துட்டேன். யோ, என்னையா விரக்தியாவே பேசிட்டு இருக்கிற? என்ன ஏதுன்னு சொல்லு. அண்ணா, என் நிலைமை விரோதி கூட வரக்கூடாது. அப்படி இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் என்னடானா, என்ற புள்ள, நான் பத்து என் புள்ள என்கிட்ட வந்து, ஏப்பா உனக்கு அறிவு இல்லையா, அம்மா போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறியேன்னு கேக்குறான். யோ, கரெக்டா தானே கேட்டான். நானே பல முறை உங்ககிட்ட இது கேட்டுக்கிறேன். பாருங்கண்ணா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ காமெடி பண்ணக்கூடாதாக்கோ. என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை தான் சிரிப்பா சிரிக்குது. அண்ணா கேளுங்கண்ணா, என்ற உள்ளையாவது இப்படி சொல்லிட்டு போனான். என்ற ஒண்டாட்டி வந்து என்ன தெரியுமா சொன்னா? யோ சொல்லு சொல்லியா, என்னையா சொன்னா சொல்லு சொல்லியா? சா, இப்படி ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்களே, என் பொழப்பே உங்களுக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? யோ, என்னன்னு சொல்லி தொலை, அப்பதான் நான் ஏதாவது சொல்ல முடியும். என்ற ஒண்டாட்டி அந்த குமார் அண்ணன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறாரு, நீங்க பென்சில் பாடி மாதிரி இருக்கிறீங்கன்னு கேக்குறா. யோ, அப்படிலாம் கேக்குறானு 30 தேவையிலும் சந்தேகப்பட்டு இருக்காத. அவன் எனக்கு தங்கச்சியாக்கு. அட நீங்க வேறண்ணா, அன்ற ஒண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா? அவ நீங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ணி மாதிரி இருக்கிறீங்களே, நான் ஒல்லியா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணான். அதான் அப்படி சொன்னாலக்கும். யாரும் கிடைச்சா பொண்டாட்டியை கழுவி ஊத்துறது, அப்புறம் நம்ம ஏதாவது பொண்டாட்டி பத்தி சொன்னோம்னா உடனே பொங்கிட்டு வந்துடுறது. 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டியாக்கும். சரிப்பா, உன்ற பொண்டாட்டி தான். வேற என்ன பிரச்சனை? வேற என்ன, என்ற மாமனாரு என்ற பிள்ளைங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு கேக்குறாரு, உங்க அப்பா மாதிரி ஒண்ணுமே சாப்பிடாம ஒல்லியே போகாதீங்கடா, நல்லா ஆரோக்கியமான உணவா சாப்பிடுங்கடான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ற பைய போன் பண்ணி சொல்றாங்க. யோ, பசங்களுக்கு நல்ல தானே சொல்றாரு. அந்த ஆள் அதை மட்டுமா சொல்லியிருக்கிறான்? உங்க அப்பா மாதிரி சூடு சொன்னையெல்லாம் இல்லாம இருக்காத, நல்ல காரசாரமா சாப்பிடுன்னு வேற சொல்லியிருக்கிறான். இது ஓவர். உன்ற மாமாக்கு இருந்தாலும் ஒண்ணுதான். அது மட்டுமா இருந்தாலும் சொல்லியிருக்கிறான். என்ற பையன் புட்டு சின்ன பையன். அந்த பையன்கிட்ட போய் உங்க அப்பன மாதிரி வீணா போயிடாத, விவசாயம் பண்ண நின்னாதான் நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறான். யோ, சரியா தானே அவன் மாமனார் சொல்லியிருக்கிறாரு. அண்ணா நீங்க வேற, ஏற்கனவே தலைவலியில் இருக்கிறேன், நெஞ்சு வலி உண்டாக்கிறாதீங்க சொல்லிட்டேன். யோ, விவசாயம் பண்ணா 4 காசு வரும் நல்லா தானே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன? போங்கண்ணே போங்கண்ணே, ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், அந்த ஆள் என்னை பார்த்து வீணா போனவன் சொல்லியிருக்கிறான். அது உங்க கண்ணுக்கு தெரியல, விவசாயம் பண்றது சொல்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. யோ, ஐடி கம்பெனி வேலையில நிரந்தரமே கிடையாது, அதனால சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப என்ன உன்ற மாமனார் தானே? என்ன மாமனார் தான் அப்படி சொன்னானா பரவாயில்ல, என்ற மாமியாக்காரி என்ன சொல்லியிருக்கிறா தெரியுமா? யோ, சொல்லியா சொல்லு. ஏன் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா உங்களுக்கு? யோ, நல்லா சூப்பரா உன் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கயா, அதனால உன் மாமியார் என்ன சொல்லி இருக்குதுன்னு இன்ட்ரெஸ்டா கேக்குற சொல்லியா. உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் டிவி போட்டியே பார்த்து 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 2 பசங்களைத்தான் பெக்க முடிஞ்சது, ஒரு பொம்பளை பிள்ளைய பெக்க முடியலன்னு சொல்லியிருக்கிறானே. சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமா? யோ, அது என்னையா டிவி போட்டி? அண்ணா என்ற லேப்டாப்பை தான் அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்குது. ஓ அப்படியா, நான் கூட டிவில வேற எதுவும் பாக்குறியாக்குன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சு மாடு மாதிரி ஆபீஸோடவே நேரம் சரியா இருக்குது, நீங்க வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்கண்ணா. யோ, உன்ற ஒண்டாட்டி தான் வில்லின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அதை விட வில்லியா இருக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி குடும்பத்துல மாட்டிட்டு படாத வாடு ஓடிட்டு இருக்கிறேனே. இதை போய் அவகிட்ட ஏண்டி உங்க அம்மா இப்படிலாம் பேசுச்சுன்னு கேட்டோம்னா மூக்கால் அழுகிறா. யாரு உன்ற ஒண்டாட்டி அழுதாலாக்கும்? நம்பிராதையா, நம்பிராத. உலகத்துல யார் அழுதாலும் நம்புவேன், ஆனா என்ற ஒண்டாட்டி அழுதான்னு மட்டும் நம்பவே மாட்டேன். அவ எல்லாத்தையும் அழுக வச்சுதான் பழக்கம். அதான் அவ அழுது ஊரை கூட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பி வந்து ஒரு டீ சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். யோ, ஒரு டீக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா? அப்ப டிஃபனுக்கு பின்னாடி, லஞ்சுக்கு பின்னாடி இனி என்னென்ன வரலாறு இருக்குமோ? அண்ணா, இந்த கடைக்காரன் டீ கொண்டு வர மாதிரி நமக்கு தெரியல. வாங்க ஒரு நல்ல டீ ஷாப்பா பார்த்து டீயா குடிக்கலாம், அப்பதான் இருக்கிற தலைவலி போகும். யோ, இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. வா டீ ஷாப்லாம் போக வேண்டாம், அப்படியே நம்ம வைன் ஷாப் போயிடலாம். ஏன் என்ற கொண்டாடிட்டு செருப்படி வாங்குறதுக்கா? வாங்கின செருப்படியா எங்க வைக்கிறதுனே தெரியாம சுத்திட்டு இருக்கிறேன்.
வெளியே நிறைய வேலை இருக்குது. உங்களோட உட்காந்துட்டு இருந்தோம்னா மூட மாத்தி கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிருவீங்க. நான் கிளம்புறப்பா. ச்சே, குடிக்கிறதுக்கு ஆள் சேர்க்கலான்னு பார்த்தோம்னா தப்பிச்சிட்டான் இந்த பஞ்சு. சரி, சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம்.